ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பூதானாம் பிராணினஸ்ரேஷ்டாः பிராணினாம் புத்திஜீவினः புத்திமத்சு நராஸ்ரேஷ்டாः நரேஷு ஞானினஸ்மிருதாः. உலகத்து உரைகின்ற பொருள்களில் உயிர் கொண்டு இயங்குபவை சிறந்தவை, அவற்றிலேயும் உணர்வோடு கூடியிருக்கின்ற விலங்கினங்கள் சிறந்தவை. அவற்றை காட்டிலும் அறிவு என்கின்ற மேல்நிலை உணர்வு படைத்துள்ள மனிதன் சிறந்தவன். மனிதனுள்ளும் தன்னை சுற்றியுள்ள பொருட்களின் தோற்றுவாயும் இயக்கமும் ஒடுக்கமும் அறிகின்ற ஞானி எல்லோரை காட்டிலும் சிறந்தவனாக அறிவிடப்படுகிறான் என்ற பழமறையின் சொல்லுக்கு இணங்க, அறிவு தன்னை சுற்றியுள்ள பொருள்கள் தான் இவற்றோடு பிணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிணைப்பினுடைய நிகழ்வுகளுக்கு தோற்றுவாய் எது எதனாலே எப்படி நிகழ்கிறது என்கின்றவற்றை ஆய்கின்ற அறிவிற்கு மேல்நிலை அறிவு என்று பெயர். இப்படி மாறாது சுழன்று வந்து கொண்டிருக்கின்ற பகலும் இரவும் 6 வகை பருவங்களும் உலகத்தின் உருவாக்கமும் தோற்றமும் எழுச்சியும் இவையெல்லாம் பற்றி ஆய்வது ஒரு வகை. மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற நிலை சொல்ல முடியாது இருக்கின்ற மனித வாழ்வின் நிகழ்வுகளை எல்லாம் அறிவது என்பது இரண்டாவது வகை. ஆக அறிவினங்களை இரண்டாவதாக பிரித்து நிலையானவற்றை அறிகின்ற அறிவு என்றும் நிலையில்லாதவற்றுக்கு பின்னே மறைந்திருக்கின்ற கணக்கை அறிகின்ற அறிவு என்று இத்தகைய அறிவை சொல்வார்கள். இப்படி பல கலைகள் இவற்றுக்கு தோற்றியுள்ளவையாக இந்த பாரதத்திலே காணப்பட்டிருந்தாலும் அவற்றில் தலையாய கலையாயிருப்பது ஜோதிஷம் என அழைக்கப்படுகின்ற கலை. மனிதன் சிலவற்றை பார்த்து தெரிந்து கொள்கிறான், சிலவற்றை தொட்டு தெரிந்து கொள்கிறான், சிலவற்றை முகர்ந்தும் ருசித்தும் புலன்களாலே தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் கடந்து நுண்மான் நுழைபுலம் என்பார்கள். புலம், நுழைபுலம், மான் நுழைபுலம், நுண்மான் நுழைபுலம் என்று இவற்றை 4 சொல்லி 5 பெரும் புலன்களினாலே பார்த்தல், கேட்டல், தொடுதல், முகர்தல், ருசித்தல் முதலான புலன்களின் வழிபட்டு தெரிந்து கொள்கின்றவற்றுக்கு புலம் என்றும், மனதினாலே உள்நுழைந்து சிந்தித்து அறிகின்ற அறிவிற்கு நுழைபுலம் என்றும், அறிவினாலே ஆய்ந்து ஒரு பொருளுடைய தோற்றுவாய் நோக்கு செயல்பாடுகளை எல்லாம் தெரிந்து பகர்கை மான் நுழைபுலம் என்றும், உயிரினாலே உயிரின் உணர்வினாலே அதாவது ஆன்மீகம் என்பார்களே அதுபோல் ஆன்ம பலத்தினாலே ஒரு பொருளை நன்றாக இருள், துயக்கு, மயக்கு, மறப்பு, வஞ்சம் முதலான குற்றங்கள் அற்றவனாக இறையருள் கொண்டு நன்றாக கண்டு ஏனோருக்கு காண்பிக்கின்ற அந்த அறிவிற்கு நுண்மான் நுழைபுலம் என்று பெயர். இப்படி இறைவனுடைய சங்கல்பமாய் இருக்கின்றவற்றை விதி என்று பெரியோர் பகர்வதுண்டு. விதிர் நாம பகவத் சங்கல்பா. விதி என்று நாம் சொல்வது இறைவனுடைய திருவுள்ளம், நம்முடைய முன்வினை சார்ந்த இறைவனுடைய திருவுள்ளத்திற்கே விதி என்று பெயர். அந்த விதிகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற எப்படி கர்மா இருக்கிறது, இந்த கர்மா என்பது நோயாகவும், உடலிலே வரும் பொழுது நோயாகவும், உள்ளத்திலே வரும் பொழுது சோர்வாகவும், மயக்கமாகவும், தவிப்பாகவும், இது போன்று இருக்கின்ற மனிதனை தடுமாற செய்கின்ற உணர்வுகளாகவும், அறிவிலே வரும் பொழுது கலக்கமாகவும், ஆன்மாவிலே வரும் பொழுது அதே நோயானது பல்வேறு பிறவைகளில் அழுந்துபடியாகவும் செய்யும். ஆக உறவிலே வருகின்ற நோய் பிரிவையும் துயரத்தையும் உண்டாக்கும், பொருளிலே வருகின்ற நோய் இவனுக்கு நட்டத்தையும் நலக்கேடையும் உண்டாக்கும். இப்படி எல்லாவற்றிலும் அந்த கர்ம வினையானது புகுந்து செயல்படும். அவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த நுண்மான் நுழைபுலத்தினாலே ஆண்டோர்கள் இருடியர்கள் இதற்கு பல கலைகளை சமைத்து வைத்தார்கள். எப்படி மருத்துவனாய் இருப்பவன் பித்தவாத சிலேத்துமம் என்ற 3 வகையான நாடிகளின் செயல்பாடுகளை ஓட்டங்களை தெரிந்து கொண்டு நோய் வந்ததற்கான அந்த நோக்கத்தையும் நோயினுடைய கூறு செயல்பாட்டையும் அந்த நோய் நீக்குகின்ற மருந்தின் பயனையும் அதை செலுத்த வேண்டிய முறைமைகளையும் அறிந்து உரைக்கிறானோ, அதுபோல் மனிதனுடைய இம்மை மறுமைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குறியீடுகளினாலே அறிந்து உரைக்கின்ற சாஸ்திரத்திற்கு நிமித்த சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், தெய்வஜ்ய சாஸ்திரம், பலன சாஸ்திரம் என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள். அவற்றிலே எண்களை கொண்டு சொல்வதாகிற சங்கியா கணன சாஸ்திரம், கேள்விகளை கேட்டவுடனே தெய்வ அருளால் சொல்ல உள்ள தெய்வக்கிய பிரஷ்ன சாஸ்திரம், புஷ்பங்களாலே சொல்லக்கூடிய புஷ்ப பிரஷ்ன சாஸ்திரம், ஜலத்திலே நீர்நிலை பிம்பங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஜலபிம்ப சாஸ்திரம், நிழலை கொண்டு சொல்லக்கூடிய சாயா சாஸ்திரம், கணிதங்களை சொல்லி ஒருவரை ஒரு எண்ணை சொல்ல சொல்லி அந்த எண்களை கொண்டு அவர்களை அறிவிப்பதாகிற சங்கியா கணன சாஸ்திரம்,
மூச்சின் சூரியகலா சந்திரகலா நாடிகளின் சஞ்சாரத்தை வைத்து சொல்லக்கூடிய ஸ்வரஜோதிடம் என்கிற கலாசாஸ்திரம் ஸ்வரகலா என்பார்கள். ஒருவருடைய விருப்பங்களாக இருக்கின்ற மலர், அவர்கள் எண்ணுகின்ற பொருள், அவர்கள் விரும்பி இருக்கின்ற பொருள்களை எல்லாம் சொல்லி அதை வைத்து சொல்லக்கூடிய ரமண சாஸ்திரம். அதற்கு பிறகு ஒருவருடைய கேசம், ஒருவருடைய மயிர்கற்றையை வைத்து அல்லது ஒரு மயிரை வைத்து சொல்லக்கூடிய கேச விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரம். சித்திரத்தினாலே ஒருவருடைய வரைபடத்தை பார்த்து சொல்லக்கூடிய சித்திரகலா சாஸ்திரம். இப்படி சித்திரகலா, கேசகலா, நாடி விஞ்ஞான, அங்குஷ்ட நாடி விஞ்ஞான, ஹஸ்தரேகா, சங்கியா கடக, தேவ பிரஷ்ன, கந்தர்வ பிரஷ்ன, யஜ்ய பிரஷ்ன, யக்ஷ பிரஷ்ன, கர்ணாரோகண, ஸ்ரவண பிசாசினி, போதினி, உபாசனா, மார்க்கதர்ஷக, சாயா தர்சன என்று நூற்றுக்கணக்கான வழியில ஆண்டோர்கள் தங்களுடைய தவ வலிமையினாலும் கடினத்தின் சிறப்பினாலேயும் தலைகளினுடைய நுட்பங்களாலும் பலவிதமாக நடக்கின்றவற்றை கோர்த்து நடந்து கொண்டிருப்பவற்றோடு இணைத்து இந்நடக்கவிருக்கின்றவற்றை எல்லாம் முன்கூட்டி அறிவித்து நாட்டுக்கு வரவிருக்கின்ற அபாயங்களையும் போர் முதலான சூழ்நிலைகளையும் இயற்கையினுடைய சீற்றங்களையும் அரசாட்சியினுடைய தடுமாற்றம் கவிழ்தல் முதலானவற்றையும் அங்கு வரவிருக்கின்ற பஞ்சம் பிணி முதலான பெரும் ஊர்களை எல்லாம் முன்கூட்டியே அறிவித்திருந்து நாட்டுக்கு நலம் பயத்தார்கள். அப்படி அரசர் பெருமக்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் கிடைத்திருந்த அத்தகைய ஒரு கலையானது இன்று இறங்கி வந்து யாரேனும் எவரையாவது அணுகி ஏதாவது ஒரு முறையில இந்த ஜோதிட கலையை கற்று அல்லது கற்றோரிடத்தில் அணுகி எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம் என்ற இடத்துக்கு அது எளிமையாக வந்து விட்டது. ஒரு பொருள் எளிமையாக வரும் பொழுதே அதிலே பல இடர்பாடுகள் இருக்கும். பலர் கைப்பயிட்டு பலருடைய வாய்ப்பு கொண்டு பலருடைய செயல்பாட்டிலே ஒரு கலை இருக்கும் பொழுது அதில் எப்படி பயிர்களுக்கிடையே களை உருவாவது போல அதிலே படித்தவர்கள், படித்திராதவர்கள், தேர்ந்தவர்கள், தேர்ச்சி இல்லாதவர்கள் என்று பலரும் காணப்படுவார்கள். சரியான ஒரு வாய்ப்பினை பெற்று சரியான ஒருவரிடத்தில் சென்று கேட்கப்படும் பொழுது வராகமிகிறர் சொன்னபடி எவன் ஒருவன் நல்லொழுக்கம் உடையவனாக தெய்வஜன் என்று பெயர். ஜோஷனுக்கு அக்காலத்திலே பெயர் என்னவென்றால் தெய்வஜன், அதாவது இறைவனுடைய உள்ளத்தை அறிந்தவன். இந்த ஜீவனிடத்திலே இறைவன் அவனுடைய தொழிலிலேயும் எழிலேயும் உடல் நலத்திலேயும் மனநலத்திலேயும் மனை நிலத்திலேயும் பொருள் நலத்திலேயும் இம்மை மற்றும் மறுமை வாழ்வியலிலேயும் இறைவன் என்ன திருவுள்ளம் பெற்றிருக்கிறான் என்று அவனுடைய உள்ளத்தை அறிந்ததை உரைக்க வல்லவர்களாய் இருப்பதனாலே ஜோதிடர்களுக்கு தெய்வக்கியர்கள் என்ற பெயர் ஆண்டோருடைய காலத்திலே வழங்கி வந்தது. இப்ப ஜோதிஷம் என்ற பெயரினை நாம் விவரித்து பார்க்க வேண்டும். ஜோதி என்றால் 3 வகையான ஜோதி உண்டு. தனித்து ஒளிர்பவை, கொடுத்து ஒளிர்பவை, வாங்கி ஒளிர்பவை என்று பொருள். தனித்து ஒளிர்கின்றவை நட்சத்திரங்களாக விண்மீன்கள், கொடுத்து உமிழ்பவை சூரிய குடும்பங்கள் என்று அடங்காத பருத்தி கணங்கள், அதை வாங்கி உமிழ்பவை சந்திரனில் இருக்கின்ற துணைக்கோள்கள். இந்த 3னுடைய தாக்கத்தாலும் மனித வாழ்வில் நிகழ்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் அறிந்து மற்றோருக்கு அறிவிக்க வல்லதாம்படி கலைநுட்பம் புரிந்திருக்கின்ற இந்த சாஸ்திரத்தை ஜோதிஷம் என்று சொல்வார்கள். தத்ர ஸ்வயம் பிரகாசித ஜோதி ரூபாணி நட்சத்திராணி ஸ்வயம் பிரகாசத்வாத் அந்நிய பிரதான சமர்த்தாக சூர்யாதி கிரகாः சந்திராதயः தத்ர பராதீனாः தேஷாம் ஜோதிகும்ஷி பிரவருத்தம் யசாஸ்திரம் மனுஷ்யானாம் சுகதுக்காதி ஹேதுதாயகம் தசாஸ்திரம் ஜோதிஷம் இத்யபிதீயதே என்று வேதம் சொல்வதனாலே மனிதனுடைய நன்மை தீமைகளை பிறப்பு இறப்பாகிற இருமைகளின் இடையே நடக்கின்ற நிகழ்வுகளை எண்ணிலங்காத பிறவிகளாக இருக்கின்ற இந்த தொடர்ச்சங்கிலியினுடைய தத்துவ நுட்பங்களை எல்லாம் உண்மைகளை எல்லாம் எடுத்து வல்லவையாய் இருக்கின்ற அனைவருக்கும் எடுத்து கூறுவதற்கு ஏற்ப ஒரு ஆழமும் அதிலே தெளிவும் தொகுதியும் கொண்டிருக்கின்ற அந்த கலைகளை ஜோதிஷம் என்று சொல்வார்கள். இந்த ஜோதிட கலையை பற்றி சொல்லும் பொழுது சாஸ்திரம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது தெய்வம் உண்டா இல்லையா என்கிற கேள்வி எழுப்பும் பொழுது தெய்வம் இருக்கிறது என்று காட்டுவதற்கு 3 கலைகள் உண்டு. அதாவது கலைகளை 2 விதமாக பிரிப்பார்கள். ஒன்று பிரத்யக்ஷ கோச்சரம், அப்பிரத்யக்ஷ கோச்சரம் என்பார்கள். புலன்களாலே கண்டு, எப்படி இன்றைய விஞ்ஞானத்திலே கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டட் அண்ட் எம்பெரிக்கல் என்பார்கள். நாம் அதிலே ஈடுபட்டு தேர்ந்து ஓர்ந்து தெளியலாம்படியா இருக்கின்ற கலைகள் ஒன்று. அதில் ஈடுபட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் தெரிந்து கொண்டு ஈடுபடுவது. அதாவது விஞ்ஞானமானது ஒன்றை சோதித்து ஆய்ந்து அதற்கு பின்னே ஈடுபட செய்வது. மெய்ஞானமானது ஒன்றில் ஈடுபட்டு அந்த ஈடுபாட்டினாலே அறிந்து உணரச் செய்வது. அதுபோல சாஸ்திரங்களிலேயும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற எண்ணிலடங்காத சாஸ்திரங்கள் புலன்களை கடந்தவை. அவற்றிலே கூறப்பட்டிருக்கின்ற சொர்க்கம் முதலானவை, முக்தி முதலானவை நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவை. நம்முடைய குறுகி இருக்கின்ற அறிவினாலும் ஆராய்ச்சினாலும் தெரிந்து கொள்ள முடியாதவை. கடவுள் இருக்கின்றார், கர்ம வினைகள் இருக்கின்றன, இம்மையும் மறுமையும் இருக்கிறது. இன்ப துன்பங்களாகிற இரண்டையும் நம்மை கூறி
நம்மை செயல்படுத்தி நடத்தி வைக்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது, அழகிலா விளையாட்டுடைய ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவிப்பதற்கு 3 கலைகள் இருக்கின்றன. அவற்றை பிரத்யக்ஷ வேதம் என்பார்கள். ஒன்று அவற்றிலே யோகம், இரண்டாவது ஆயுர்வேதம், மூன்றாவது ஜோதிடம். இந்த 3 கலைகளையும் பயில்பவனுக்கு உடனே பலன் கிடைக்கும். அதாவது யோகமாவது அதை பயில்பவனுக்கு உடனே மனநலத்தையும் அறிவு கூர்மையும் ஆன்ம நலத்தையும் தரவல்லது. ஆயுர்வேதமானது உடனே மூவைப்பட்டுள்ள பிணிகளின் கூறுபாட்டினாலே வருகின்ற இவருடைய இடர்பாடுகளை எல்லாம் களைந்தறிய வல்லது. சோதனம் அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து பிறப்பிலிருந்து அவன் இறக்கும் வரையில் இருக்கின்ற நிகழ்வுகளாகிற மனைநலம், மக்கள் மாட்சி, பொருள் வரவு, தொழில் நலம், நாட்டின் நலம் என்று இருக்கின்ற தனித்த மனிதனுடைய நலத்திலிருந்து நானிலம் வரையில் நாட்டின் நலம் வரை சொல்ல வல்லா இருப்பது. ஆக இந்த 3மே கண்கண்ட மறைகளாக இருப்பவை. ஆகையினாலே என்ன சொல்கிறார்கள் என்றால், சாஸ்திரஜர்கள் ஜோதிடர்கள் ஜோதிடத்தை சொல்லும் பொழுது அதில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் பொருந்துமாறு அமையும் பொழுது அவர்களுக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை ஏற்படுகிறது. ஜோதிடத்தை நம்புபவன் ஜோதிடத்தின் மூலமாக கர்ம வினைகளை நம்புகிறான். தன்னுடைய இன்பமும் துன்பமும் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பதை அவன் நம்புகிறான். அப்படி நம்புவன் சாஸ்திரத்தில் உள்ள பிராயச்சித்தங்களை, கழுவாய் முறைகளை எல்லாம் கடைபிடிக்க முற்படுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு இறைவனிடத்திலே அண்மை கூடுகிறது. மனதிலே அவன் தன்னை செம்மைப்படுத்திக் கொள்ளவும், நெறிப்படுத்திக் கொள்ளவும், திருத்திக் கொள்ளவும் வாய்ப்பு அமைகிறது. ஜோதிடத்தை நம்புவான் கர்மாவை நம்புவான், கர்மாவை நம்புவான் சாஸ்திரங்களை நம்புவான், சாஸ்திரங்களை நம்புவனுக்கு வேதத்திடத்தில் ஈடுபாடு உண்டாகும். வேதத்திடத்தில் ஈடுபாடு உள்ளவன் வேத வேத்தியனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே பக்தியை பெறுவான். அவன் தன்னைத்தானே செம்மைப்படுத்திக் கொள்ளவும், நாட்டினுடைய நலன் கருதி ஒரு செம்மைப்பட்டவனாக வாழ்ந்து காட்டியவனை வாழ்விக்கக்கூடிய ஒரு தரத்தை பெறுவான் என்பதை சொல்லி, அதே போலவே ஜோதிடம், வைத்தியம் முதலானவற்றை முறையாக செயல்படுத்தாவிட்டால் அதன் மீது அவநம்பிக்கை உண்டாகி, அதனாலேயே கர்ம வினைகளின் அவநம்பிக்கை உண்டாகி, சாஸ்திரங்களின் மீது அவநம்பிக்கை உண்டாகி, தெய்வத்தின் மீதும் அவநம்பிக்கை உண்டாகி மனிதன் நாத்திகராகவும் எதிலும் பற்றற்றவனாகவும் போய்விடுகிறான். ஆக ஒரு மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய பெரும் பொறுப்பு ஒரு மனிதனுக்கு சாஸ்திரம் மற்றும் தெய்வங்களை பற்றி அறிவித்து, கண்ணால் காண முடியாத புலன்களுக்கு எட்டாதிருக்கின்ற இறை தத்துவத்தையும் மறுமை தத்துவத்தையும், இருகூறாட்பட்டிருக்கின்ற கர்ம வினைகளின் தத்துவங்களையும் மனிதனுக்கு அண்மைப்படுத்தி காட்டி இவற்றிலே மெய்மையான நம்பிக்கையை ஊட்டுவதற்கு, உரமேற்றுவதற்கு சரியான கலையாயிருப்பது ஜோதிடம். ஆக ஜோதிடர்கள் எப்படி மூளையில அறுவை சிகிச்சை செய்வார்களுக்கு என்ன ஒரு நுண்மை இருக்க வேண்டுமோ அத்தகைய நுட்பத்தோடு கூடியவர்களாக சரியான முறையில எப்படி மருத்துவர்களுக்கு படிப்பிலே தரமான சான்றிதழ் பெற்றவர்கள் தான் அந்த மருத்துவத்தை பயிற்சி செய்ய முடியும். அதுபோல மருத்துவத்திலே ஒரு நல்ல நுட்பம் பெற்றவர்கள், தேர்ந்தவர்கள் தான் அவற்றை செய்ய முடியும் என்று எப்படி கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ அதுபோல ஜோதிடம் பார்ப்பவனும் ஒரு பெரிய மருத்துவன். அவன் என்ன வகையான மருத்துவன் என்று கேட்டால், நாட்டு நல மருத்துவன். நாட்டு நல மருத்துவன், இந்த நானிலத்தின் நலத்தை காக்கவிருக்கின்ற ஒரு மருத்துவன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வெறுமனே நன்மை தீமைகளை மாத்திரம் அறிவித்து கோவில் குளங்களை மாத்திரம் காட்டாமல் மனிதனுடைய வாழ்க்கையின் தரங்களை உயர்த்தி தத்துவங்களை அவனுக்கு கற்பித்து நெறிப்படுத்துகின்ற ஒரு பெரிய ஆன்ம நல மருத்துவன், உயிர்நல மருத்துவன். ஆக இந்த தொழிலில் அவனுக்கு இருக்கின்ற ஒரு தெய்வீகமான கடமை, இறைமை சார்ந்த இறையாண்மை சார்ந்திருக்கின்ற பொறுப்பினை உணர்ந்து தெய்வக்கியர்களாக இருக்கின்ற ஜோதிடர்கள் பலவேறு தத்துவங்களை கட்டு அவற்றில் ஆழங்காட்பட்டு அந்த நெறிகளை எல்லாம் தேர்ந்தவர்களாக அவற்றை பயிலுவதற்கும் பயிற்றுவிப்பதற்கும் ஏனோருக்கு பலன் உரைப்பதற்கும் வர வேண்டும் என்பதுதான் என் அவா. இப்பொழுது பார்த்தோம் என்றால், மனிதர்களை காட்டிலும் யாரோ ஒருவர் சொன்னார் வேடிக்கையாக, ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு நோயாளியும் 2 மருத்துவர்களும் இருக்கிறார்கள் என்று. அதுபோல எங்கு பார்த்தாலும் பல வகையான ஜோதிடங்கள், வெளிநாட்டு ஜோதிட முறைகள், உள்நாட்டிலேயே புதிது புதிதான முறைகள் என்று எங்கு பார்த்தாலும் புற்றீசல்கள் போல பலவிதமான சோதிட முறைகளையும் அவற்றை கற்பிப்போரும் பயில்விப்போரும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சரியான முறையில், ஆழமான முறையில், ஏனென்றால் ஜோதிடத்திற்கு நவேத்தும் சக்கியத்தை என்கிறார் சாஸ்திரத்திலே. ஏனென்றால் ஒரு ஜாதகத்திலே லக்னத்தை ஸ்புடம் செய்து நன்றாக கால சோதனம் என்பார்கள். பிரசவ சோதனம், கர்ப்பாந்த சஞ்சார சோதனம் என்று இந்த காலங்களை எல்லாம் நுண்மையாக கணிக்க வல்லார் யார்? காலங்களை நுண்மையாக கணித்து இவருடைய பாவங்களையும் கணித்து, இதுபோல கிரகங்களுடைய பரஸ்பர வீக்ஷணம் என்கின்ற பார்வை, சாரம் என்றிருக்கின்ற காலநிலை, திசா புத்தி என்றிருக்கின்ற கால சூழல் நிலை, அதுபோல கிரகங்களுடைய பரஸ்பர ஆதிபத்தியங்கள், காரகங்கள், ஔபாதிக காரகத்துவம், நிருபாதிக காரகத்துவம், கிரக குணாகர, ராசி குணாகர, சுக்ரீஷ சோத்திய பிண்டங்கள், ரேகான சக்கர, ஹோரா சக்கர, அஷ்டாம்ச, தசாம்ச, திரிம்சாம்ச, ரேகாஷ்டவர்க்க, அஷ்டவர்க்க, மூலாஷ்டவர்க்க, நவாம்ச, இப்படி இருக்கின்ற எண்ணிலடங்காத சக்கரங்களை எல்லாம் போட்டு அந்த கிரகங்களுடைய பலன்களை சரியான காலத்திலே சரியான பலன்களை ஆய்ந்து உரைக்க வல்லவர்கள் மிகவும் குறைவாகினாலே, ஸ்ருதி என்றால் சாஸ்திரம், யுக்தி என்றால் ஒரு மனிதனுடைய செயல்படுத்துகின்ற
அறிவு, கணிதம் என்றால் கணித்து கூறுதல், அனுபவம் என்றது இந்த மூன்றிலையும் தேர்ச்சி. ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து சித்தி என்று ஒன்று இருக்கிறது. எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொள்ள முடியாது, அவற்றுக்கு யுக்தி வேண்டும். படித்தும் யுக்தியினாரையும் தெரிந்து கொள்ள முடியாது, அவற்றுக்கு கணக்கு வேண்டும். படித்து கணக்கும் யுக்தியும் சேர்த்து தெரிந்து கொள்ள முடியாது, அவற்றிலே தேர்ச்சி வேண்டும். இவற்றிலே எத்தகைய தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதாது, சித்தி என்பார்கள். சித்தி என்கிற ஒரு திரை எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டிருக்கிறது. இதை என்ன சொல்வார்கள் என்றால் திரோதானம் என்பார்கள். பல ஜோதிடர்கள் திருமணம் முதலான பொருத்தங்களை பார்க்கும் பொழுது சிலவற்றை அவர்கள் மனம் ஒப்பியவையாக கருதி முடித்து விடுவது உண்டு. பிறகு அவற்றிலே பிணக்கு ஏற்படும் பொழுது மறுபடியும் அவர்கள் பார்த்த அதே கோள்நிலைகளை ஆய்ந்தால் இவர்களுக்கு பிணக்கு உண்டான ஒரு கோள்நிலை இருந்திருக்கும், அந்த நேரத்தில் அவர்களுடைய கண்ணிலே பட்டிராது. இதைத்தான் சாஸ்திரத்திலே திரோதானம் என்பார்கள். நன்கு கற்றறிந்து தேர்ச்சி உடைய அறிஞர்களுக்கு கூட திரோதானம் என்கிற திரையானது மறைத்துவிடும். மனிதர்களுக்கு துன்பம் நேரும் பொழுது அந்த துன்பங்களை இவர்கள் கண்டறிந்து பகர முற்படக்கூடிய சூழ்நிலையில அது துன்பத்திற்கு எடுத்துக்காட்டாக அவற்றை விளக்க வந்த அந்த கோள்நிலைகள் அந்த நேரத்தில் அவர்களுடைய கண்களில் படாது. அதை ஆன்ம அருளால், இறையருளால், குரு அருளால், திருவருளால் மாத்திரம்தான் அந்த திரோதானம் என்கிற திரையை கிழித்து மறைந்திருக்கின்ற மர்மங்களை எல்லாம் எடுத்து உரைக்க நேரிடும். ஆக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பலனளித்து அவனுடைய முகத்திலே மலர்ச்சியை பார்ப்பதற்கில்லாமல், ஒரு மனிதனுக்கு நன்மை செய்து அவனுடைய உள்ளத்தை குளிர்விப்பதே தன்னுடைய பலனாக கருமாமல், இது இறைவனுடைய தொழில், இறை தொழில். மற்றோருக்கு நடக்கவிருப்பன பகர்ந்து அவனுக்கு நன்மை செய்தல் இறை தொழில், நோபல் ப்ரொஃபஷன் என்பார்கள். அதுபோல இது ஒரு இறை தொழில் என்பதை உணர்ந்து கொண்டு உபாசனா பலத்தினாலே சயனாச்சாரியார் அந்த காலத்திலே 1.86 லட்சம் மைல்கள் தான் லைட் இயர் என்பார்கள். ஒளி ஒரு வினாடிக்கு செல்கின்ற அந்த தூரத்தையும் வேகத்தையும் அவர் அந்த காலத்திலே 600 ஆண்டுகளுக்கு முன்பு கணித்திருக்கிறார். இது போல சூரிய சந்திர நட்சத்திரங்களுடைய விட்டம், அவற்றுக்கிடையே இருக்கின்ற தொலைவினை அந்த காலத்தில் இப்ப இருக்கின்ற எந்த வகையான தூர நோக்கி, தொலைநோக்கி இருக்கிறது, எத்தனையோ வகையான விஞ்ஞான சாதனங்கள் கருவிகளுக்கு பெருகிவிட்டன. இவை எல்லாம் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவர்கள் எப்படி அறிந்துரைத்திருக்கிறார்கள்? பாஸ்கராச்சாரியார், ஆரியபட்டர், பிரம்மகுப்தர், வராகமிகரர் முதலான எண்ணிலடங்காத சான்றோர்கள் இந்த கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே இந்த கோள்நிலைகளும் அவற்றுடைய தோற்ற இயக்க செயல்பாடுகளையும் இன்றும் பிரளயம் முதலானவற்றையும் இயற்கையினுடைய சீற்றங்களையும் கிரகணம் முதலானவற்றையும் எப்படி அவர்களால் சொல்ல முடிகிறது என்றால் இது கணிதத்தினாலேயோ அல்லது கருவியினாலேயோ தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவல்ல, நுண்மான் நுழைவுலம் என்றேனே. அதனால் எம்பெருமானிடத்திலே காதலாகி கசிந்து உலக நன்மைக்காக நானிலத்தை உயிர்ப்பதற்காக நற்றமும் பூண்டு தவத்தாலும் தன்னிநிகர் ஒழுக்கத்தாலும் ஒழுகா நிற்கின்ற பெரியோர்கள் தங்களுடைய இறை மாண்பினாலே அறிந்தவற்றை உரைத்திருக்கிறார்கள். அத்தகைய இறை பத்தியமோடு கூடியவராக இருக்கின்றவர்களுக்கு நடக்கவிருக்கும் செயல்கள் எல்லாம் கண்முன்னே நாம் எப்படி திரைப்படத்தை பார்ப்பது போலவும் கண்ணுக்கு எதிராக இருக்கின்ற பொருள்களை நம்முடைய விழித்திரையினாலே காண்பது போல இவருடைய அகத்திரையினாலே நடக்கவிருக்கின்ற பொருள்கள் எல்லாம் தானே இவருடைய கண்ணின் முன் வந்து புலப்படும். அத்தகைய அருளாளர்கள் வந்து, அத்தகைய அருளாளர்களும் பண்பாளர்களும் வந்து இந்த ஜோதிட கலையை கை கொண்டு இந்த ஜோதிட கலையினுடைய இறைமையும் ஆழ்ந்த தன்மையும் உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும். இது போன்றுள்ள பல கூட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி பயிற்சியிலும் கூட உபாசனா பலம் என்பார்கள். இறை ஆண்மையினாலே கண்டறிந்து கணக்கு, ஒருவனுடைய யுக்தி, ஒருவனுடைய தேர்ச்சி அல்லது பணுவல்களை ஜோதிட சித்தாந்தத்திலே ஜெய்மினி, புர்கு, அத்ரி, கண்வர், காஷ்யபர், பிருகத் பராசரர், வராகமிகிரர், இன்னும் ஜோதிட அலங்காரம், ஜாதக பாரிஜாதம், ஜாதக பிரதீபிகை, சூடாமணி உள்ளபடியான், சுந்தரேஸ்வரம் உள்ளபடியான், தியாகராஜசேகரம், இப்படி எண்ணிலடங்காத நூல்களை அவரவர்கள் தங்களுடைய அனுபவங்களாலும் கருத்தாலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் படித்து ஒருவன் முரண்பட்ட நூல்களை எல்லாம் முரண்பாடு நீக்கி கற்பது என்பது அத்துணை எளிதான ஒரு செயல் அல்ல. ஆக இறை அருளினாலே ஒரு குருவை சென்றடைந்து உபாசனையினாலே இறைவனை உள்ளத்து காண்பதனாலேயே ஒரு பொருளுடைய உண்மையான தத்துவத்தை பெறுகிறவர்களாய் அவர்களை வாழ்விப்பீர்களாக என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். நாராயணன்.